வானகம் பசங்களா, ஒன் பீஸ்ல ஒரு வழியா ஒரு சோகமான ஃபிளாஷ்பேக் முடிஞ்சிடுச்சுங்க. அதை பார்த்து முடிச்சது வருமா அந்த எபிசோட் பார்த்ததுக்கு அப்புறமா என் கண்ணுல தண்ணி வந்து தார தாரையா ஊத்துச்சு. And எனக்கு தெரிஞ்ச உங்களுக்கு நிறைய பேருக்கு அப்படிதான் ஆயிருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ இதை பத்தி டீட்டெயிலாக வீடியோவில் போயிட்டு பேசுவோம். அண்ட் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பீஸ் எபிசோட் 1136ஓட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ஸோ வாங்க ரிவ்யூ பண்ணலாம். இந்த எபிசோட் ரிவ்யூ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி போன எபிசோட் ரிவ்யூ யாராவது பார்க்கலாம் போய் பார்த்துட்டு வந்துருங்க. அப்பதான் இந்த வீடியோ வந்து கரெக்டாகவும் கண்டினியூஸாகவும் வந்து புரியும். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். வேற அது மட்டும் இல்லை, அது இல்லாமல் நிறைய எபிசோட் ரிவ்யூ நான் போட்டுக்கிறேன். அதெல்லாம் பிளேலிஸ்ட் நான் சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ மறக்காம அதையும் போய் செக் பண்ணி பாருங்க. இப்போ நம்ம எபிசோட் ஸ்டார்ட் பண்ணுமா? எபிசோட் எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா, பாணி வந்து அப்பாவை தேடினுக்கிறா. அதாவது பைரட் ஆயிட்டல்ல. ஸோ ஒரு ஊரா போயிட்டு அவன் தேடினுக்கிறா. அப்படியே போறப்போ ஒரு ஊர்ல குமார் இருக்கிற விஷயம் வந்து அவளுக்கு தெரிய வருது. ஸோ அதனால அந்த ஊருக்கு போயிட்டு குமாவை வந்து தேடுறா. அப்ப நேவிலாம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறாங்க. அதனால வந்து அட்டாக் பண்ண வராங்க. நான் வந்து என்ன நினைச்சுக்கிறாங்க, என்ன நியூஸ் வந்துருக்குது அப்படின்னா, இவன் வந்து மோசமான பைரட் குரூ. ஏன்னா இவன் வந்து ஒரு ஊருக்கு போனான்னா அங்க இருக்கிற வயசானவங்க சின்ன பசங்க எல்லாம் போய் தாக்குறான்னு சொல்லிட்டு அவன் நினைச்சிக்கின்னு கடுப்புல வந்து பாத்தீங்கன்னா அட்டாக் பண்ண வரானுங்க. ஆனா அவன் என்ன பண்றான்னு இவங்களே வந்து வயசானவங்களும் சின்ன குழந்தைய வந்து பாத்தீங்கன்னா மாத்திடுறான். ஸோ அதுதான் வந்து இந்த மாதிரி கன்வே ஆயிட்டு இருக்கும். அது அப்புறமா தான் அவங்களுக்கே புரியும். அதுக்கடுத்து அவனை வந்து பாத்தீங்கன்னா போட்டு பொழுதுகிட்டதுக்கு அப்புறமா குமா வந்து நான் பாணி தேடுறான். அப்படி தேடுறப்ப குமாக்கு வந்து இந்த விஷயம் தெரிஞ்சிருது. அப்ப குமா வந்து என்னால உன்னை மீட் பண்ண முடியாது பாணின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். ஸோ பாணி சுத்தி தேடி போகிற முடிஞ்ச அளவுக்கு. அதுக்கடுத்து திருப்பி கப்பலுக்கு வந்து வருமா, எங்க போனார் அவங்க இல்லையேன்னு சொல்லிட்டு அவ வந்து சொல்றா. மத்தவங்க வந்து பாத்தீங்கன்னா சரி விடு பாணி, நம்ம இவ்வளவு பைரட் ஆயிட்டோம், பொறுமையா நம்ம தேடிக்கலாம்னு சொல்லிட்டு அவனுக்கு சொல்றானுங்க. பாணி வந்து பாத்தீங்கன்னா சரின்னு சொல்லிட்டு சொல்றான். அதுக்கடுத்து எப்படிதான் நம்ம அப்பா பொறுமையா தேட போறோம் அப்படின்னா, எனக்கு நீக்காவே தேடணும்னு சொல்லிட்டு அவ சொல்றா. எதுக்குன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம ஒன்ஸ் அப்பா மீட் பண்றப்ப நீக்காவே நான் கண்டுபிடிச்சு சொன்னா அவர் எவ்வளவு சந்தோஷப்படுவார்னு சொல்லிட்டு யோசிச்சு பாருங்கன்னு சொல்லிட்டு அவர் சொல்றா. ஸோ நம்ம பாணி வந்து பாத்தீங்கன்னா இப்ப குமா ஒரு சைட் தேடுறா, இன்னொரு சைட் நீக்காவே வந்து பாத்தீங்கன்னா தேடுறா. ஸோ இதுக்கு அடுத்து என்ன நடக்குதுன்னா, சீன் வந்து நம்ம லூஃபி கிட்ட போகுது. அதாவது லூஃபி கிட்ட போகுதுன்றத விட லூஃபி ஆர்லாம் போட்டு பொழுது கட்டிருப்பான்ல, அதுக்கடுத்து அவன் தலையில பவுண்டி வேற வந்து ஊந்துருக்கும். ஸோ அந்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரிய வருது. அண்ட் இது ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டிராகனுக்கு வந்து தெரிய வருது. டிராகன் வந்து நியூஸை பார்த்துட்டு நான் லோக் டவுனுக்கு போறேன்னு சொல்லிட்டு நம்ம சாபா கிட்ட வந்து சொல்றாரு. சாபா வந்து பாத்தீங்கன்னா லோக் டவுனுக்கா அங்க ஏன் போறீங்கன்னு சொல்லிட்டு கேட்கறான். அதுக்கு டிராகன் வந்து இல்ல அதை விட அங்க யார் இன்சார்ஜ்னு சொல்லிட்டு அவன் கேட்கறான். உடனே சாபு வந்து பாத்தீங்கன்னா ஸ்மோக்கர்னு சொல்லிட்டு சொல்றான். இப்போ சீன் அப்படியே நம்ம தலைவன் ஏசு கிட்ட போகுது. ஏசு வந்து பாத்தீங்கன்னா பெருமையா ஜிம்பே கிட்ட ஜிம்பே ஆர்லாம் போட்டு பொழுது கட்டினது யாரோட தமிழ்னு சொல்லிட்டு சொல்லு பாப்போம்னு சொல்லிட்டு பெருமையா வந்து சொல்லினுக்கிறான். அண்ட் இந்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா குமாவுக்கும் தெரிய வருது. குமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு கையில வந்து பாணியோட வாண்டட் போஸ்டரையும் இன்னொரு கையில லூஃபியோட வாண்டட் போஸ்டர் வச்சுக்கின்னு டிராகன் விதியை பாத்தியா, என்னோட பொண்ணும் பைரட் ஆயிட்டா, உன்னோட பையனும் பைரட் ஆயிட்டான்னு சொல்லிட்டு அவன் வந்து சொல்றான். ஸோ அதுக்கடுத்து சீன் பாணி கிட்ட போகுது. பாணி தான் வந்து பைரட் குரூவா வந்து மாறிடுச்சுல அவளோட கூட்டமே. அப்ப வந்து சில ரூல்ஸ் வந்து செட் பண்றா. அதுக்கடுத்து அவளுக்கு வந்து ஒரு லிப்ஸ்டிக் வந்து போட்டுக்கிறா. அதே மாதிரி கண்ணத்துல அந்த ஜொல்ல வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கிறா. எதுக்குன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இப்போ பெரிய பொண்ணு மாதிரி இருக்கிறாளா, தன்னோட அப்பா வந்து கண்டுபிடிக்கணுன்றதுக்காக அந்த ஜொல்ல வந்து போட்டுக்கிறா. அண்ட் அதே மாதிரி அவ என்ன சொல்றான்னா, இப்ப வந்து நான் வெளியே வந்து அவருக்கு தெரியாம இருக்கலாம். ஸோ நான் வந்து ஃபேமஸ் ஆயிட்டேன் அப்படின்னா அப்பாவுக்கு வந்து நான் இந்த மாதிரி வந்திருக்கிறது தெரியும், அவர் எனக்கு தேடி வருவாருன்னு சொல்லிட்டு அவளால் என்னென்ன முயற்சி பண்ண முடியுமோ அதெல்லாம் வந்து பண்றான் அவங்க அப்பா வந்து மீட் பண்றதுக்கு. இதுக்கடுத்து சீன் எங்க போதுன்னா, குமார் திருப்பி எகேடுக்கு வந்து போறான். அப்ப வெகப்பங்க வந்து பாத்தீங்கன்னா அவனோட குளோன்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சிருந்தாருல, அதை வந்து குமார் பார்த்துட்டு எனக்கு இதை பார்த்து ஒரு மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்றான். அதுக்கடுத்து வெகப்பங்க வந்து பாத்தீங்கன்னா சும்மா சாதாரணமா பேசிட்டு இருக்கிறாரு. அதுக்கடுத்து அவர் என்ன சொல்றாருன்னா, ஏதோ ஒரு சின்ன பையன் வேர்ல்ட் கவர்மெண்ட் வார் தொடுத்துருக்கான்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அதை கேட்டோடனே குமா வந்து என்ன சொல்றான்னா, அது வேற யாரும் கிடையாது, டிராகனோட பையன் தான் சொல்லிட்டு அவர் சொல்றான். வெகப்பங்க வந்து பாத்தீங்கன்னா ஷாக் ஆகிறாரு. அதுக்கடுத்து குமா வந்து எப்படி இருந்தாலும் என்னோட மெமரிஸ் வந்து நீ பார்க்க தான் போற, உங்ககிட்ட மறைச்சு வைக்கிறதுல இந்த பிரோஜனமா இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் பவர் வந்து பாத்தீங்கன்னா ரப்பர் ஃப்ரூட் போலகுது, என்னோட ஐடால் மாதிரியா வந்திருக்கிறான், அதாவது நீக்கா மாதிரியா இருக்கிறான்னு சொல்லிட்டு நம்ம குமா வந்து சொல்றான். வெகப்பங்க வந்து பாத்தீங்கன்னா சிரிக்கிறாரு. அதுக்கடுத்து சீன் எங்க போகுதுன்னா த்ரில்லர் பார்க் வந்து போறாங்க. குமா வந்து அங்க போவான்ல, ஸோ அந்த சீனுக்கு வந்து போறாங்க. அங்க போனதுக்கு அப்புறமா குமா வந்து அவங்ககிட்ட சொல்லுவான்ல, இந்த மாதிரி எனக்கு லூஃபியோட தலை மட்டும்தான் வேணும், அவனை கொடுத்தீங்கன்னா நான் அவனை விட்டுறான்ற மாதிரி சொல்லிட்டு அவன் சொல்லுவான். இவங்க முடியாதுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ குமா வந்து ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்ணுவான். அதுக்கடுத்து ஜோரோ வந்துட்டு அவனுக்கு பதில் என்னோட தலையை எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு சொல்லுவான். அப்புறம் குமா வந்து பாத்தீங்கன்னா லூஃபியோட பெயின் எடுத்துட்டு இதை நீ எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு சொன்னோடனே ஜோரோ வந்து பாத்தீங்கன்னா தைரியமா உள்ள போவான். அப்புறம் தான் நம்ம எல்லாருக்கும் வந்து தெரிஞ்ச புல்லரிச்ச நத்திங் ஹேப்பன் சீன் வரும். குமா வந்து லூஃபியோட உடம்புல பெயின் எடுப்பான்ல, அது எடுத்ததுக்கு அப்புறமா இந்த பெயினை நான் அப்சர்வ் பண்ணா என்னைய வந்து இந்த அன்கான்சியஸ் ஆக்கிடும், இவன் இதை எப்படி தாங்க போறான்னு சொல்லிட்டு தெரியலன்ற மாதிரி குமா சொல்லுவான். ஆனா ஜோரோ வந்து பாத்தீங்கன்னா நிப்பான், கீழே கூட வந்து பாத்தீங்கன்னா ஊந்திருக்க மாட்டான். ஸோ குமா அதெல்லாம் பார்த்துட்டு உண்மையே நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தான் அவன் பையன் வச்சுக்கிறான் டிராகன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் சொல்றான். இதுக்கு அடுத்து குமாக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபோன் பண்ணி ஒரு விஷயத்த சொல்றாங்க. என்னதுன்னா ஏசோட எக்ஸிபிஷனை பத்தி சொல்றாங்க. அதுக்காக மரீன் ஃபோர்டுக்கு வர சொல்றாங்க. ஸோ குமா வந்து கிளம்பி போறான். அப்படி போறது முன்னாடி சபோடிக்கு போறான். அங்க வந்து நம்ம பாணி எல்லாம் இருக்கிறா. அவர் ஹோட்டல்ல வந்து சாப்பிட்டு இருக்கிறா பீஸா. அப்ப குமா வெளியே நின்றுன்னு பாணியை வந்து பாக்குறான் கடைசி டைம். ஏன்னா இதுக்கப்புறம் அவனை வந்து ரோபோட்டா மாத்திருவாங்க, சைபர்கா மாத்திருவாங்க.
தன்னோட பொண்ணை வந்து அவன் பார்க்க முடியாது. அதனால அவன் கடைசியா தன்னோட பொண்ணை போய் பாக்குறான். அப்படி பார்த்துக்கிறப்போ ஒரு ஷாப்ல இருந்து எல்லாம் ஓடி வராங்க. அது வந்து பாத்தீங்கன்னா ஹியூமன் ஷாப் தான். ஓடி வர்றப்ப ஒருத்தன் வந்து செலஸ்டியல் டிராகன் அடிச்சிட்டான்னு சொல்லிட்டு ஓடி வராங்க. குமாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒன்னும் புரியல. என்னது ஒரு செலஸ்டியல் டிராகன் அடிச்சிட்டாங்களா, என்ன நடக்குதுங்கன்னு சொல்லிட்டு அவன் பாக்குறத மேல வந்து போறான். அப்படி மேல போயிட்டு அவன் பார்த்த உடனே லூஃபி நிக்கிறான். கீழே வந்து பாத்தீங்கன்னா அந்த டுபாக் ஒரு செலஸ்டியல் டிராகன் வந்து படுத்து கிடக்குறான். அதை பார்த்த உடனே குமாவுக்கு வந்து மறுபடியும் இவனுங்களான்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். அதுக்கு அடுத்து செலஸ்டியல் டிராகன் மேல யாருமே கை வச்சதே கிடையாது, அது உலகத்துல வந்து பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். எத்தனையோ 100 வருஷமா அவன் மேல யாருமே கை வச்சது கிடையாது, இவனுங்க வந்து வச்சிருக்கிறானுங்க, அதுவும் ஒரு ஃபிஷ்மனுக்காக, இதெல்லாம் நம்பவே முடியலன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் சொல்றான். அதுக்கு அடுத்து என்ன பண்றான்னா, ஸ்டார்ஸ் எல்லாம் தப்பிச்சு போறாங்களா, அவ போய் காப்பாத்தோம்ல. அப்போ வந்து குமா வந்து என்ன நினைச்சுக்கிறான்னா, டிராகன் அப்புறம் இவான் சான் என்ன வந்து மன்னிச்சிருங்க, நான் வந்து உங்களுக்கு எந்த விஷயமே சொல்லாம வெளியே போனது வந்து தப்பு தான், ஆனா என்னோட நிலைமை வந்து அந்த மாதிரி இருக்குது. ஆனா என்னதான் நான் வந்து மறைஞ்சு போனாலுமே இந்த காலத்துல நான் வந்து என்னோட ஞாபகத்தமா இல்ல என்னோட நினைவா பாணியே அப்புறமா இந்த பையனை நான் வந்து விட்டுட்டு போறேன், அவங்க வந்து இந்த உலகத்தை பார்த்துப்பாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம குமா சொல்லின்னு ஒரு ஸ்டார்ட்டா ஒரு இடத்துக்கு அனுப்பினுக்கிறான். அப்போ நம்ம லூஃபி வந்து பாத்தீங்கன்னா என்னால யாரையும் காப்பாற்ற முடியலன்னு சொல்லிட்டு அவன் சொல்லி அழுதுன்னு இருப்பான்ல, அது வந்து நம்ம லூஃபி சைட்லயும் பார்த்திருப்போம் முன்னாடி. இப்ப குமா அந்த சைட்ல வந்து என்ன யோசிச்சிருப்பான்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இல்லடா தம்பி நீ வந்து தப்பா யோசிக்கிற, நியூ வேர்ல்டுக்கு நீ போனோம் அப்படின்னா அட்லீஸ்ட் இந்த லெவல்லையாவது நீ வந்து பவரா இருக்கணும், அப்படி இல்லைன்னா நீங்க போய் சர்வே பண்ண மாட்டீங்க, அதனாலதான் நான் இப்படி பண்றேன், ஏன் உனக்கு நான் இந்த மாதிரி பண்றேன் அப்படின்னா நீ தான் இந்த உலகத்தை காப்பாற்ற போறன்ற மாதிரி சொல்லிட்டு லூஃபியை வந்து பாத்தீங்கன்னா அங்கேருந்து அமேசான் லில்லிக்கு வந்து அனுப்பி வைப்பான் குமா. சோ நம்ம லூஃபியோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து பார்த்திருப்போம் முன்னாடி சப்போர்ட். இப்ப குமாவோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து காட்டியிருப்பாங்க. சோ இதுக்கு அடுத்து நம்ம எல்லாம் எதிர்பார்த்திருந்த நாள் வந்து வருதுங்க. அது என்னன்னா, குமாவோட ஃப்ரீவில எடுத்துட்டு அவனை சைபர்க் ஆகிற நாள் வந்து வருது. அப்ப நம்ம வெகாபங் வந்து சேட்டன் கிட்ட பேசினுக்கிறாரு. சேட்டன் வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் ஒரு புறம்போக்கு மாதிரி ஒரு ஆர்டர் வந்து கொடுக்குறான். என்னதுன்னா, குமாக்குள்ளேயே ஒரு செல்ஃப் டிஸ்ட்ரக்ட் மெக்கானிசம் வந்து செட் பண்ணுன்னு சொல்லிட்டு சொல்றான். ஏன்னா குமா வந்து இவன் கண்ட்ரோல்ல தான் இருப்பான். சப்போஸ் இவங்களால அந்த இடத்துக்கு போக முடியல அப்படின்னா குமாவால வந்து என்னன்னா பண்ண முடியும்ல. அதனால நம்ம 5 days வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, 5 days சேட்டன் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, அவனுக்கு வந்து மெக்கானிசம் செட் பண்ணு, நாங்க இல்லாதப்ப அவன் ஏதாவது புறம்போக்குகளை பார்த்தான் அப்படின்னா அவன் வந்து தானா டிஸ்ட்ரக்ட் பண்ணி செத்துருவான்ற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்து சொல்றாரு. எவ்வளவு வெகப்பம் வந்து தடுக்கிறதுக்கோ இல்ல வந்து அவர் பேச்சு மாதத்துக்கோ முயற்சி பண்றாரு. ஆனா அவர் வந்து பாத்தீங்கன்னா இதை நீ பண்ணி தான் ஆகணும், அண்ட் நீ ஏமாத்தன்னு சொல்லிட்டு நினைக்காத, நானே ஒரு சயின்டிஸ்ட், ஸோ நீ ஏமாத்தன்னு நினைச்சோன்னா நான் கண்டுபிடிச்சிருன்ற மாதிரி சொல்லிட்டு சேட்டன் வந்து சொல்றாரு. ஸோ வெகாபங்கால வந்து பாத்தீங்கன்னா ஒன்றும் பேச முடியாம அவர் வெளியே வர சேட்டன் கிட்ட பேசி முடிச்சதுக்கு அப்புறமா. ஆனா இது எல்லாத்தையும் வந்து நம்ம குமா கேட்டு இருந்துட்டு ரொம்ப நன்றி வெகாபங்கன்னு சொல்லிட்டு அவன் சொல்லுவான். நீ அப்புறம் இதை கேட்டேன்னு சொல்லிட்டு வெகாபங் கேட்டவனே, நீ தான் எனக்கு சூப்பர் ஹியரிங் வச்ச ஞாபகம் இருக்குதான்னு சொல்லிட்டு அவன் கேட்கறான். அப்போ நம்ம வெகாபங் வந்து பாத்தீங்கன்னா சரி விடு ஒன்றும் பண்ண முடியாது, இன்னைக்குதான் நீ உன்னோட ஃப்ரீ வில்ல இழக்க போறன்ற மாதிரி சொல்லிட்டு அந்த மெஷின்லாம் வந்து ரெடி பண்றாரு. அப்ப வெகாபங் குமா கிட்ட என்ன சொல்றாருன்னா, இந்த 2 விஷயம் எனக்கு ஜாலியா போச்சுன்னு சொல்லிட்டு சொல்றாரு. குமாவும் எனக்கும் அப்படிதான் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு சொல்றான். அதுக்கு அடுத்து உன்னோட சைபர்கா மாத்துனதுக்கு அப்புறமா நீ வந்து ஒயிட் பெல்ட் பைரட்ஸ் கூட சண்டைக்கு போக போற அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அதுக்கடுத்து நம்ம குமா என்ன சொல்றான்னா, அது முடிஞ்சதுக்கு அப்புறமா எனக்கு வந்து ஒரு மிஷன் செட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சொல்றான். அது என்ன மிஷன்னா, ஸ்டார் ஷிப் வந்து ப்ரொடெக்ட் பண்றதுதான் சொல்லிட்டு சொல்றான். திரும்பி அட்லீஸ்ட் யாரோ ஒருத்தவங்களாவது ஷிப்புக்கு வர்ற வரைக்கும் நான் அதை ப்ரொடெக்ட் பண்ணணும், அந்த மாதிரி எனக்கு வந்து ஒரு மிஷன் செட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு குமா சொல்றான். அப்போ அவர் ஏன்னு சொல்லிட்டு கேட்டவொடனே, என்னால அவனோட growth வந்து பார்க்க முடியாது, அதனால அட்லீஸ்ட் அவனோட வீட்டையாவது நான் பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டு குமா சொல்றான். அது வெகாபங்க வந்து அந்த பையன்கிட்ட நீ என்னதாண்டா எதிர்பார்க்கறன்னு சொல்லிட்டு அவர் கேட்கிறாரு. அப்ப நம்ம குமா அதுக்கு என்ன சொல்றான்னா, அவன் பண்ண விஷயம் எல்லாம் என்ன ஆச்சரியப்படுத்துச்சு, நீக்கா வந்து லெஜண்ட்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும், அண்ட் அதே மாதிரி வெளியில வந்து ஒரு வாரியர் இருந்தா நல்லா இருக்கும், எந்த மாதிரி வாரியர்னா மக்களை வந்து சிரிக்க வைக்கிற மாதிரி ஒரு வாரியர் இருந்தா நல்லா இருக்கும், அண்ட் அந்த மாதிரி ஒரு வாரியர் உண்மையிலே இருந்தான் அப்படின்னா அது வந்து இவனாதான் இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம குமா வந்து சொல்றான். அதை கேட்டோன்னே வெகாபங்க வந்து பாத்தீங்கன்னா ஷாக் ஆவாரு. ஸோ குமா வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு நம்பிக்கையை லூஃபி மேல வைக்கிறான். ஆனா லூஃபியை பொறுத்தவரைக்கும் குமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு எதிரின்னு சொல்லிட்டு வச்சுப்போமே, ஏன்னா அப்போதைக்கு அவன் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தான். தன்னோட ஃப்ரெண்ட்ஸை தாங்கிட்டு இருந்து பிரிச்ச எதிரின்னு சொல்லிட்டு நம்ம லூஃபி நினைச்சிருந்தான். ஆனா குமா வந்து பாத்தீங்கன்னா அவனை ஹீரோ அப்புறமா கடவுள் ரேஞ்சுக்கு அவன் வந்து பாத்துருக்கான், இவன் காப்பாற்ற போறான்னு சொல்லிட்டு குமா வந்து நினைச்சிட்டு அவனுக்கு எல்லா உதவியும் வந்து பண்ணிக்கிறான் லூஃபிக்கே தெரியாம. சோ இதை பத்தி பேசி முடிச்சது அப்புறமா வெகாப் வந்து குமா கிட்ட உன்னோட மெமரிஸ் எல்லாம் என்கிட்ட கூட நான் படிக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு அவர் கேட்கறாரு. குமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பவுல் மாதிரி கிரியேட் பண்றான். கிரியேட் பண்ணது வருமா அது தொட்டா அது டிசப்பியர் ஆயிடுன்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். அப்ப வெகாபங் வந்து இல்ல அதை பத்தி படிக்கிறதுன்னு ஒரு மிஷின் ரெடி பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அண்ட் அதுக்கு அடுத்து அவனை வந்து பாத்தீங்கன்னா மாத்த போறாங்க. அப்ப குமா வந்து இதுதான் என்னோட வாழ்க்கையா, நான் எத்தனை பேருக்கு வந்து தொந்தரவு கொடுத்தேன்னு சொல்லிட்டு தெரியலன்ற மாதிரி அவன் வந்து சொல்றான். அப்ப வெகாபங் வந்து என்ன சொல்றாருன்னா, டேய் வாழ்க்கைனால இன்னொருத்தவங்க தொந்தரவு கொடுக்கறது தாண்டான்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அண்ட் அதுக்கடுத்து குமா வந்து சில விஷயத்த வந்து யோசிச்சு பாருங்க. இதுல வந்து நீங்க பார்த்துதான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அவன் வாழ்க்கை ஃபுல்லா ஓடினே இருந்தானே சொல்லிட்டு சொல்லலாம். சின்ன வயசுல வந்து பாத்தீங்கன்னா செலஸ்டியல் கிட்ட இருந்து ஓடனான். அதுக்கடுத்து கின்னி கூட வந்ததுக்கு அப்புறமா ரெவல்யூஷன் ஆர்மியில சேர்ந்து அப்புறம் அவளை காப்பாத்துக்காக முயற்சி பண்றதுக்காக ஓடனான். அதுக்கு அடுத்து கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறமா பாணி வந்தா, பாணி வந்து காப்பாத்துறதுக்கு போனான்.
அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் போனதுக்கு அப்புறமா பாணியை கியூர் பண்ணிட்டு அவளை வந்து நல்லா இருக்கணுன்றதுக்காக அவளை விட்டுட்டு தனியா வந்து பாத்தீங்கன்னா ஓடணும். ஸோ வாழ்க்கை ஃபுல்லா வந்து ஓடினே இருந்தானே சொல்லிட்டு சொல்லலாம். இந்த மாதிரி ஒரு மனுஷன் அது என்ன சொல்லிட்டு தெரியல. 3 பஸ்டாவா கஷ்டமா தான் இருக்கும். இந்த சீன்லாம் பார்த்தப்பதான் நான் வந்து ஒப்பேரி வச்சிருந்தேன்னு சொல்லிட்டு சொல்லலாம். நான் அனிமலை பாக்குறப்ப மகளை பார்த்தப்ப எல்லாம் எழுதிருப்போம். அனிமலே வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரிதான் வந்து காட்டியிருந்தானுங்க. ஸோ இதை வந்து கும்மா நினைச்சு பாக்குறான். அதுக்கு அடுத்து நம்ம வெகாப்பங்க வந்து கும்மா நான் சொல்றதை வந்து நல்லா கேட்டுக்கோ. நீ யாரையுமே வந்து ட்ரபிள் பண்ணல. நீ வாழ்ந்தப்ப யாரையுமே வந்து தொந்தரவு கொடுக்கல. ஆனா நீ சாவ போறல்ல, செத்ததுக்கு அப்புறமா யார் யாரெல்லாம் உன்னை லவ் பண்ணாங்களோ அவங்க எல்லாருமே கஷ்டப்படுவாங்க. நீயும் வந்து ஹீரோ தான் கும்மா, பாணிக்கு மட்டும் கிடையாது, எங்க எல்லாருக்கும்னு சொல்லிட்டு நம்ம வெகாப்பங்க வந்து சொல்லிட்டு கதறி அழறாரு. அப்படி அழுது நிற்கிறப்ப ஒரு கையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு அந்த மிஷின் ஸ்டார்ட் பண்றதுன்னு வச்சுக்கலாம், ஒரு லெவர் மாதிரி இருக்குது. அதை வந்து அவர் பிடிச்சி இழுக்கிறாரு. அதுக்கு முன்னாடி குமா வந்து ரொம்ப நன்றி வெகாப்பங்கன்னு சொல்லிட்டு சொல்றான். அதுக்கடுத்து அவன்கிட்ட ஒரு விஷயம் சொல்றேன்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். ஆனா அது என்ன விஷயம்னு சொல்லிட்டு நம்ம வெகாப்பங்க தெரிஞ்சிருது. அவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த லெவர் வந்து பிடிச்சி இழுக்கிறாரு. ஸோ இதுக்கு அடுத்து நம்ம குமா வந்து மனுஷன்ல இருந்து சைபர்கா மாறுறான். அப்படி மாறுறதுக்கு முன்னாடியே சில விஷயத்தெல்லாம் வந்து அவன் சொல்றான். அது என்னதுன்னா, உனக்கு நான் ரொம்ப நன்றி கடன் பட்டுக்கிறேன் வெகாப்பங்க்கு, பாணியை வந்து காப்பாத்தினதுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் பாணியை வந்து நீ திருப்பி மீட் பண்ண அப்படின்னா அவளுக்கு வந்து ஹாப்பி 10th பர்த்டேன்னு சொல்லிட்டு நான் விஷ் பண்ணேன்னு சொல்லிடுன்ற மாதிரி சொல்லிட்டு கும்மா வந்து நினைச்சு பாக்குறான். அவர் வந்து எனக்கு தெரியும்னு சொன்னது மேபி அவன் மனசுல நினைக்கிறான்ல, ஆனா அந்த பபுள் வந்து கிரியேட் பண்ணிட்டான். ஸோ அதுல கூட அவர் பார்த்து தெரிஞ்சுப்பாரு. இல்லைன்னா இவன் என்ன சொல்ல வரான்னு சொல்லிட்டு தெரிஞ்சுட்டு இருக்கும். நன்றி தான் இவன் சொல்லலான்னு சொல்லிட்டு தெரிஞ்சதுக்கு அப்புறம் கூட அவர் இல்லை எனக்கு தெரியுன்ற மாதிரி சொல்லியிருக்கலாம். ஸோ இதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம கும்மா வந்து ஒரு ரோபோட்டா மாத்துறாரு, சைபர்கா மாத்துறாரு. அவன் கண்ணு வந்து பாத்தீங்கன்னா சைபர்க் மாதிரி மாறிடுது. ஸோ இதுக்கு அடுத்து சீன் எங்க போகுதுன்னா பிரசன்ட்டுக்கு வராங்க. பிளாஷ்பேக் எல்லாம் முடிஞ்சிடுச்சு. அங்க வந்து பாணி இருக்கிறா. பாணியை வந்து எந்த பபுள்ல வந்து தொட்டாலோ அந்த பபுள் வந்து இப்ப காணாம போயிடுச்சு. அந்த இடத்துல பாணி மட்டும் இருக்கிறா. அவ கதறி அழுதுன்னு இருக்கிறா. அதோட வந்து பாத்தீங்கன்னா எபிசோட முடிச்சிடறாங்க. ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி இதை பார்த்தப்ப கண்ணு கலங்குச்சு, தண்ணி வந்துச்சு, என்னமோ ஆச்சுதான். ஆனா உண்மையிலே ஒரு நல்ல கதை. இந்த மனுஷன் வந்து இந்த மாதிரி அவனா இருக்க முடியுமான்னு சொல்லிட்டு தெரியல. தன்னோட சொந்த பொண்ணு கூட கிடையாது, அவளுக்காக தானே வந்து இழக்கிறதுன்றதுலாம் ஒரு பெரிய விஷயம். அதுவும் வந்து சந்தோஷமா வந்து பண்ணலாம் அது. அதனால குமா உண்மையிலே ஒரு ஹீரோன்னு சொல்றதா இல்ல லெஜெண்ட்னு சொல்றதா இல்ல அவனா கடவுள்னு சொல்றதான்னு சொல்லிட்டு தெரியல. ஒரு நல்ல மனுஷன் சொல்லிட்டு சொல்லலாம். அது கரெக்டா இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த எபிசோட நடந்தது. இதோட எபிசோடும் முடிஞ்சிச்சு, பிளாஷ்பேக்கும் முடிஞ்சிச்சு. இதுக்கு அடுத்து வரப்போறதெல்லாம் தரமான சம்பவம் தான். நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ இந்த எபிசோட் பார்த்தப்போ எப்படி ஃபீல் ஆச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. எனக்கு தெரிஞ்சு நான் எப்படி ஃபீல் பண்ணேன்னு சொல்லிட்டு ரொம்ப பெஸ்ட்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்றேங்க. இந்த வீடியோ நான் எப்படி போடணும் இதே மாதிரி தான் மற்ற வீடியோஸ் நான் போடுவோம். சப்போஸ் டவுட்டா இருந்துச்சுன்னா நான் போட மற்ற வீடியோஸ் போய் செக் பண்ணி பார்த்துக்கணும். சப்ஸ்கிரைப் பண்றேங்க. அண்ட் யார் யாரெல்லாம் பண்றீங்களோ மறக்காம பக்கத்துல ஒரு மணியை வந்து அடிச்சிருங்க. அப்போதான் இனிமேல் நான் போற வீடியோஸ்லாம் வந்து உங்களுக்கு டான நோட்டிஃபிகேஷன் வரும். மறக்காம வீடியோக்கு வந்து லைக்கும் போட்டுருங்க. அப்புறம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரும் ஒன் பீஸ் அனிம் பார்ப்பாங்க அப்படின்னா அவ்வளோ வீடியோ ஷேர் பண்ணிட்டு இந்த எபிசோட் பார்த்து எப்படி இருந்துச்சு, கும்மாவோட கதையை பார்த்து வருமா, அவங்களும் நம்மள மாதிரி அழுதாங்களா, இல்ல அவன் வந்து மனசை தேத்திக்கினான்னு சொல்லிட்டு மறக்காம கேளுங்க. ஸோ நான் இன்னொரு மாசம் வீடியோல வந்து ஒரு மீட் பண்ற வரைக்கும் டாடா.